வணக்கம். நான் முருகன். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தேமுதிக சரியான பாதையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க. கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். சரி, இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தேமுதிக தலைவராக இருக்கின்ற பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய தலைமையில் அந்த கட்சி ஒரு சரியான திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. எந்த திசை அப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சியில் எந்த கட்சி அதிக நோட்டும் அதிக சீட்டும் தராங்களோ அந்த கட்சியுடன் தான் கூட்டணி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு அந்த நிலையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது தேமுதிக. அடுத்ததாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தேமுதிகவினுடைய பலம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். தன்னுடைய சகோதரனான சுக்கிரனை வீழ்த்துவதற்காக வாலி தன்னுடைய தனக்கு உதவி வேணும்னு சொல்லிட்டு ராமபிரானுடன் உதவி கேட்டிருப்பாரு. ராமபிரான் மறைந்திருந்து சுக்கிரனை அளிப்பாரு. அதே போலவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவுடன் கூட்டணி வைத்து ஆட்சியை கைப்பற்றியது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முதலமைச்சராக ஜெயலலிதா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தேமுதிக சார்பாக எதிர்க்கட்சி தலைவராக விஜயகாந்த் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஒன்று எதிரி அடிக்கணும்னா கூட இருந்தே குழிபறிச்சு அடிக்கலாம் அல்லது எதிர்த்தும் அடிக்கலாம். முதல் வகையை தான் ஜெயலலிதா அவர்கள் தேர்ந்தெடுத்தார். தேமுதிகவை கூட்டணி வச்சு அந்த கட்சியை அழித்து விட்டார். என்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி அப்படிங்கிற ஒப்பந்தத்தில் விஜயகாந்த் அவர்கள் கையெழுத்திட்டாரோ தேமுதிக கையெழுத்திட்டதோ அன்னைக்கே அந்த கட்சியினுடைய பாதி பலம் அதிமுகவில் போய் சேர்ந்தது. மீதி பலம் எவ்வளவு இருந்தது அப்படிங்கிறத எதிர்காலத்தை எல்லாருமே பார்த்தோம். விஜயகாந்த் அவர்கள் ஒரு தைரியமான மனப்பான்மையுடையவர், பரந்த மனப்பான்மையுடையவர். ஆனால் தற்பொழுது தேமுதிகவினுடைய தலைவராக இருக்கின்ற பிரேமலதா அவர்கள் பணம் படைத்த பரந்த மனப்பான்மையுடையவராக இருப்பதனால அந்த கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து போயிருக்கிறது. தற்பொழுது இந்த இடத்துல தான் சொன்னேன், சுக்ரீவனை அழிப்பதற்காக வாலி அவர்கள் ராமனுடைய உதவி நாடியதை போல ஜெயலலிதா அவர்கள் தேமுதிகவுடன் கூட்டணி சேர்ந்து என்னைக்கு அந்த கட்சியில் கூட்டணி சேர்ந்ததோ தேமுதிக அப்பொழுதே அந்த கட்சியினுடைய பாதி பலம் தேமுதிகவுடைய பாதி பலம் போய்விட்டது. மீதி பலம் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு விஜயகாந்த் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டு மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிற ஒரு கூட்டணி அமைச்சாங்க. அந்த கூட்டணிக்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்தவர் வைகோ அவர்கள். அந்த கூட்டணியில் விஜயகாந்தினுடைய மக்கள் நல கூட்டணியில் வைகோ மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சிகள், ஏராளமான கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அதிமுக திமுக இந்த 2 கட்சிகளுடைய கூட்டணி சேராம தேர்தலை சந்தித்து படுதோல்வியை சந்திச்சாங்க. அந்த தேர்தலில் தேமுதிக 1% குறைவான வாக்குகளை தான் பெற்றிருந்தாங்க. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி சேருவதற்கு முன்பாக தேமுதிகவினுடைய வாக்கு எண்ணிக்கை 15% இருந்தது. அந்த 15% குறைந்து 0.5% மாறிவிட்டது அப்படின்னு தான் உண்மை. அடுத்ததாக விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததிலிருந்து தனியாக தான் நான் போட்டிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படி எந்த கட்சியுடனும் 2011 2016 அடுத்தது 2021 இப்பொழுது 2026 நடந்திருக்கு. இந்த 4 தேர்தலையுமே தேமுதிக என்ற கட்சி எந்த ஒரு பெரிய கட்சியுடனும் கூட்டணி அமைக்காம தனித்து போட்டிட்டு இருந்தால் இன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருந்தால் விஜயகாந்த் அவர்கள் தான் முதலமைச்சர். அதே போலவே விஜயகாந்த் அவர்கள் மரணமடைந்து இருந்தாலும் அந்த கட்சி எந்த கட்சியுடன் கூட்டணி சேராமல் இருந்திருந்தா இன்னைக்கு அந்த கட்சியிலிருந்து ஒருவர் எதிர்க்கட்சி தலைவராக கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். அந்த நிலை எல்லாமே தற்பொழுது மாறிவிட்டது. அதற்கு காரணம் அந்த கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் 2011 கூட்டணி வைத்ததே அதற்கு காரணமாக இருந்தது. சரி, தேமுதிகவினுடைய கொள்கை என்ன காரணத்திற்காக அந்த கட்சி உருவாக்கப்பட்டது? அதிமுக திமுக இந்த 2 கட்சியுமே ஊழல் கட்சி. அந்த 2 கட்சிக்கு மாற்றாக தான் தேமுதிக என்ற கட்சி உருவாக்கப்பட்டது. அப்படி உருவாக்கப்பட்ட கட்சி 2011 எந்த காரணத்திற்காக அந்த கட்சி உருவாக்கப்பட்டதோ அதை மறந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி வைத்ததன் காரணமாக அந்த கட்சிக்கு ஓட்டு போடுற மக்கள் எல்லாமே நீங்க 2 கட்சிக்கு மாற்றாக தான் கட்சி வளர்த்துனீங்க, இப்ப அதிமுக கூட கூட்டணி சேர்ந்ததுனால உங்களுக்கு நாங்க எதுக்கு ஓட்டு போடணும், அதிமுகவுக்கே ஓட்டு போறோம்னு பாதி பேர் போட்டாங்க. மீதி பாதி பேர் எந்தெந்த கட்சியில இருந்து தேமுதிகவுக்கு வந்தாங்களோ அந்த கட்சிக்கே திரும்பி போயிட்டாங்க.
அடுத்ததாக ஒரு 6 மாசத்துக்கு முன்பாக விஜயகாந்த் அவர்களுடைய சொந்த கல்லூரியான ஆண்டாள் அழகர் கல்லூரியை தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரிக்கு வித்துட்டாங்க. அதில் முழு பணமும் கொடுக்கப்படவில்லை. ஒரு சிறிய தொகையை மட்டும் கொடுத்துட்டு மீதி தொகையை திமுக நிறுத்தி வச்சிருக்காங்க. அதற்கு காரணம் பணம் தின்னு கொட்டை போட்டவங்க எல்லா வித்தையுமே தெரிஞ்ச கட்சி தான் திமுக, அதிமுக. அதில் திமுக சொல்லவே வேணாம். 75 ஆண்டுகால கட்சி. முக்கால்வாசி பணத்தை அந்த கல்லூரி வித்த பணத்தை நிறுத்தி வச்சதுக்கு காரணம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு எங்க கூட கூட்டணிக்கு வந்தீங்கன்னா தான் காலேஜில் வித்த மீதி பணத்தை தருவோன்னு சொல்லிட்டு நிறுத்தி வைத்திருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் தான் தேமுதிக தற்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அடுத்ததாக மாறி மாறி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க தேமுதிகவினர். அதிமுகவையும் திமுக கூடயும் ஒரே நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்காங்க. அது மோசமான ஒரு முன்னுதாரணம். என்னைக்குமே ஆளுங்கட்சிக்கு எதிரான எதிர்ப்பு நிலை இருக்கும். உலகம் முழுக்க ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்கும். அதுவும் திமுக ஆட்சியில் சொல்லவே வேணாம். 70% மேல மக்களுடைய வெறுப்பு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது தேமுதிக வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு உடனடியாக முடிவெடுக்கலனாலும் நீண்ட இழுபறி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தால் எதிர்கட்சி கூட பேசல, அதனால கொஞ்சம் சீட்டு சேர்த்து தரலாம், நோட்டும் சேர்த்து தரலாம் தள்ளிட்டு அதிமுக நினைக்கும். அப்பொழுது 2 கட்சிகளும் மாறி பேச்சுவார்த்தை நடத்தினால 2 கட்சியுமே கடும் கோபத்தில் இருக்காங்க. ஒருவேளை இந்த கட்சியை இத்தோட முடிக்கணும்னு சொல்லிட்டு அதிமுக திமுக 2 கட்சியுமே 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணி வைக்கலன்னா இந்த கட்சி தேமுக 2026 சட்டமன்ற தேர்தலோட முடித்து வைக்கப்படும் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்து அந்த அளவுக்கு ஒரு மோசமான பரிதாப நிலைக்கு தான் தேமுதிக தள்ளப்படும். அப்படி 2 கட்சியுமே கூட்டணி இல்லைன்னா யார்கிட்ட கூட்டு சேருது? விஜயுடன் தான் கூட்டணி சேரணும். விஜய் கட்சிக்கு போனா சீட்டு வேணா கிடைக்கும், நோட்டு கிடைக்காது. விசில் வேணா நிறைய தருவாங்க. அந்த விசிலை வச்சு ஊதிக்கிட்டே 2026 சட்டமன்ற தேர்தல் வரை போய் சேர வேண்டியதுதான் அந்த அவர்களுடைய நிலையாக இருக்கிறது. அடுத்ததாக நிலையை அறிந்து யாசகம் கேட்கணும், பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுன்னு சொல்லுவாங்க. தேமுதிக கேட்கறது கர்ணனுடைய கவச குண்டலத்தை. கவச குண்டலம் வச்சிருக்கிறது கர்ணனும் கிடையாது, கேட்கறது கிருஷ்ண பகவானும் கிடையாது. 2 பேருமே தமிழக மக்கள் அப்படிங்கிற பெண்ணை துகில் உரிந்த கட்சி தான் இந்த 2 கட்சிகளுமே. மக்களுக்கு எதிராக ஊழல் செய்த கட்சி தான் 2 கட்சிகளுமே. அதனால 2 கட்சிகளுமே மக்கள் நம்ப போவதில்லை. மொத்தத்தில் தேமுதிக ஒரு சரியான பாதையை தேர்ந்தெடுத்து ஓட்டும் சீட்டும் யார் தராங்களோ அவங்க கூட தான் கூட்டணி அப்படிங்கிற பாதையை தேர்ந்தெடுத்து பயணித்துக் கொண்டிருக்கிறது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.